என்னையால உங்கள மாதிரி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்க முடியாதுக்கா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். சரி, சமாளிச்சுக்கோ. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றிக்கா. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் துளசி. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. நீங்க எம்பிட்டு பெரிய உதவி பண்ணிருக்கீன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரிதான் நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்றேன்னு உனக்கே தெரியல துளசி. சரி துளசி, நான் டியூட்டிக்கு கிளம்பணும். நீ கவனமா இருந்துக்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. அந்த பர்தாவை கொடு. இந்தாங்க. சரி துளசி, அப்ப நான் வரட்டுமா? ஏக்கா, இந்த பேக்ல என்ன வச்சிருக்கிய? என் யூனிஃபார்ம் இருக்கு, சாரீஸ் இருக்கு. இத அந்த வீட்ல கொண்டு போய் வச்சுட்டு போறேன். டியூட்டிக்கு போறப்போ அங்க போய் யூனிஃபார்ம போட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். திரும்பி ரிட்டர்ன் வந்ததும் அங்க இருந்து ஃபர்தா போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவேன். எப்படி? சூப்பர்க்கா. யாராலையும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்க. அது கரெக்ட் தான். ஆனாலும் நம்ம கவனமா இருக்கணும். வரட்டுமா? சரி. சிறுவாபுரி முருகா, அக்காவும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீதான் எனக்கு துணையா இருக்கணும் முருகா. என்ன பாத்திமா, கிளம்பிட்டீங்களா? சரி சரி. ஈஸ்வரி எங்க இருக்காங்க? அபியோட ரூம்ல தான் இருக்கா. ஓ, அங்க இருக்காங்களா? சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க.